தற்போது தமிழ் சினிமாவுல காமெடி நடிகர்களுக்கு பஞ்சமாகிவிட்டது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெடி நடிகராக இருந்த சூரிய சந்தானம் இவங்களெல்லாம் தற்போது தொடர்ந்து ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காங்க. தற்போது காமெடி நடிகர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம யோகி பாபு அவர்கள் தான். இவரை அடுத்து பல இளம் காமெடி நடிகர்களுமே உலா வராங்க. இருந்தாலுமே அவங்க எல்லாம் அந்த அளவிற்கு சோபிக்கல. ஆனா காமெடி அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது முதல்ல கவுண்டமணி செந்தில் தான். சோ இவங்களுடைய காமெடி இன்றளவுமே நின்னு பேசும். அந்த அளவிற்கு மீம்ஸ்கள் அப்படின்னு சொல்லி இன்றளவுமே ரசிகர்கள் மத்தியில காமெடி வழியாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது கவுண்டமணி செந்தில் அவர்கள் வயது முதிர்வு காரணமாக ஒரு சில ஆண்டுகள் சினிமா படங்கள் நடிக்காமல் இருந்தாங்க. மீண்டுமே கம்பேக் கொடுத்து தற்போது தொடர்ச்சியாக ஒரு சில படங்கள்ல 2 பேருமே நடிச்சிட்டு இருக்காங்க. இருவருமே ஒன்றாக இணைந்து நடிக்கவில்லை அப்படின்னாலுமே தனித்தனியே இருவரும் நடித்து கொண்டுதான் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கவுண்டமணி நடிப்புல ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற திரைப்படம் கடைசியாக வெளியாச்சு. இந்த படம் சுமாரான வெற்றி பெற்றது. இதனடுத்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு சில படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம செந்தில் அவர்கள் சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள்ல சின்ன சின்ன வேடங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா செந்தில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பட வாய்ப்பு கிடைச்சிருக்கா. அது வேற எந்த படமும் இல்ல, நம்ம அதிர்ஷ்டருடைய AK 64 தான் அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்துல தான் பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் நடிகர் செந்தில் அவர்களை சந்தித்து கதையுமே சொல்லியிருக்காரு. செந்தில் அவர்களுக்கு கதை ரொம்பவே பிடித்து போக இந்த படத்துல நடிப்பதற்கு சம்மதமுமே தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி AK அவர்களை புகழ்ந்து பேசியிருக்காரு. சோ இந்த விஷயங்கள் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.